அனைவருக்கும் வணக்கம். நம்ம எலிம் பிரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் ஆர்டிகல்ஸ் பார்க்குறோம். இன்னைக்கு என்ன ஆர்டிகல்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, நாட்டில் புலிகள் காப்பகம் 58ஆக உயர்வு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ புலிகள் காப்பகங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா, நமக்கு ப்ராஜெக்ட் டைகர் ரிசர்வ் இருக்கு. ப்ராஜெக்ட் டைகர் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே தான் முதல்ல நமக்கு இந்த டைகர் ரிசர்வ்ஸ் புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது வர தொடங்குச்சு. எந்த சட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் 1972க்கு கீழே தான் இந்த புலிகள் காப்பகங்களை மத்திய அரசாங்கம் அறிவிக்கிறாங்க. அந்த வகையில பாக்குறப்ப நமக்கு இந்தியாவுடைய 58வது புலிகள் காப்பகமாக மத்திய பிரதேச மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாதவ் புலிகள் காப்பகம் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா, 58வது புலிகள் காப்பகமாக. சோ இந்தியாவிலேயே எந்த மாநிலத்தில் அதிகமான புலிகள் காப்பகங்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மத்திய பிரதேசம் தான். கிட்டத்தட்ட 9 புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 5 புலிகள் காப்பகங்கள் அப்படிங்கிறது இருக்கு. சரிங்களா, ஸோ பேசிக்கா என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணுமோ அதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, தங்கத்தின் கையிருப்பை அதிகரிப்பதில் உலக அளவில் இந்தியாவிற்கு 2ஆம் இடம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது வேர்ல்டு லெவல்ல கோல்டு ரிசர்வ்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கோல்டு ரிசர்வ்ஸை நம்ம இந்தியாவிலே வச்சுக்கிறது இல்லை. இந்தியாவுக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. உலக அளவில் சைனா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்காங்க. அதிகமான கோல்டு ரிசர்வ்ஸ் வைத்திருக்கக்கூடிய நாடா யார் இருக்காங்கன்னா சைனா வந்து இருக்காங்க. என்ன ஒரு காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, உலகளாவிய அளவில் நம்மளுடைய கரன்சி மதிப்பு அது வந்து வீழ்ச்சி அடைவது, அடுத்ததா பார்த்தோம்னா உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் மற்றும் வட்டி விகிதங்களில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள், அடுத்ததா பார்த்தோம்னா தங்கம் விலை உயர்ந்துகிட்டே போவது, கடன் உள்ளிட்ட பொருளாதார அபாயங்களை சமாளிப்பதற்காகவும் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் பணப்புழக்கம் பணவீக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தினாலையும் ரிசர்வ் வங்கி என்ன பண்றாங்கன்னா தொடர்ச்சியா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய தங்க இருப்புகளை இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கோல்டு ரிசர்வ்ஸ் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜனவரி 31ஆம் தேதி நிலவரப்படி பார்க்கறப்ப இந்தியாவுடைய தங்க கையிருப்பு அப்படிங்கிறது 8.79 டன்னாக இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா, அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் விகிதம் 5 ஆண்டில் அதிகரிப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. மத்திய அரசாங்கத்தினுடைய புள்ளியியல் மற்றும் திட்ட அமலாக்க அமைச்சகம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, 2024ஆம் ஆண்டுக்கான நேர பயன்பாட்டு ஆய்வறிக்கை அப்படிங்கிறது வெளியிடப்பட்டிருக்கு. டைம் யூஸ் சர்வே அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏஜ் கேட்டகரியில் இருக்கக்கூடிய பீப்புள் அவங்களோட டைமை எப்படி யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற அந்த சர்வே இது. சரிங்களா, ஸோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா 15 முதல் 59 வயதுக்குட்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் ஒரு நாளில் வேலை வாய்ப்பு மற்றும் அது தொடர்புடைய நடவடிக்கைகளில் பங்கேற்பது 2019ஆம் ஆண்டில் முறையே 70% மற்றும் 21.8% இருந்தது. இது 2024 75 மற்றும் 25% அதிகரித்துள்ளது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது இந்த டேட்டால இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, 2019ல 15 59 வயசுல இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் வேலை வாய்ப்புக்காக அவங்க வேலையில செலவு பண்ணக்கூடிய நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு 70 இருந்திருக்கு, பெண்களுக்கு 21 இருந்திருக்கு. பெண்களுடைய சதவீதம் அப்படிங்கிறது 25% உயர்ந்திருக்கு. இதுல இருந்து நம்மளால என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, அதிகமான பெண்கள் வேலைக்கு செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்ததா பாத்தீங்கன்னா 6 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட இந்தியர்கள் 41% பேர் பார்த்தோம்னா வேலை வாய்ப்பு மற்றும் அது தொடர்பான நடவடிக்கைகள்ல ஈடுபட்டு இருக்காங்க. சரிங்களா, சோ இது 2019ஆம் ஆண்டோட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப ஒரு 3% வந்து நமக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. இந்தியர்கள் சராசரியா பார்த்தோம்னா ஒரு நாள்ல 440 நிமிடங்களை வேலைக்காக செலவிடுறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா இந்த அன்பெய்டு ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, இதுதான் கேர் எக்கானமி அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பத்தி கொடுத்திருக்காங்க. ஊதியம் இல்லாத வீட்டு வேலைகளில் செலவழித்த சராசரி நேரம் அப்படிங்கிறது 129 நிமிடங்கள் ஆகும் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ எந்த ஒரு எக்கனாமிக் கெயினுமே இல்லாம வீட்டு வேலைகளுக்காக செலவிடக்கூடிய நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா 129 நிமிடங்களாக இருக்கு. இது 2019ஓட ஒப்பிட்டு பார்க்கிறப்ப 2% சரிவு அடைஞ்சிருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஊதியம் இல்லாத இந்த வீட்டு வேலைகளில் எவ்வளோ நேரம் செலவிடுறாங்க அப்படின்னா 289 நிமிடம் வந்து செலவிடுறாங்க. அதே நேரத்தில் ஆண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா 88 நிமிடங்கள் மட்டும்தான் அந்த ஒரு அன்பெய்டு கேர் ஒர்க்குக்காக செலவிடுறாங்க. சரிங்களா, ஸோ
ஊதியம் ஏதும் இல்லாத குடும்பத்தை கவனிக்கும் வேலைக்காக ஆண்களை விட பெண்கள் ஒரு நாளைக்கு 201 நிமிடங்களை அதிகமாக செலவிடுகின்றனர் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ ஆண்கள்னா 88 மினிட்ஸ் தான் அந்த அன்பெய்ட் கேர் ஒர்க், ஆனா பெண்கள் அதிகமாகவே செலவிடுறாங்க அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது 2019ஆம் ஆண்டு பார்க்கறப்ப ஊதியமில்லா வேலையில 83% பெண்கள் ஈடுபட்டு இருக்காங்க. இப்ப பார்த்தோம்னா நமக்கு ஊதியம் பெறும் வேலையில் ஈடுபட்டுள்ள பெண்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது 17%லிருந்து 20% அதிகரித்திருக்கு. ஓகேங்களா? சோ ஊதியம் இல்லா வேலையில் இருக்கக்கூடிய பெண்களின் சதவீதம் அப்படிங்கிறது ஒரு 0.1% தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா ஊதியம் பெறக்கூடிய வேலையில இருக்கக்கூடிய பெண்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது 4%, ஏறக்குறைய 3% வந்து நமக்கு உயர்ந்திருக்கு. சரிங்களா? சோ அதை தான் நம்ம முன்னாடியே சொன்னோம். பெண்களின் பங்களிப்பு அப்படிங்கிறது இந்த தொழிலாளர் சந்தையில அதிகரிச்சுட்டே வருது அப்படிங்கிறது இந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஓகேங்களா? அடுத்தது ஆண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களோட குடும்ப உறுப்பினர்களை கவனித்துக் கொள்வதற்கு 75 நிமிடங்களை வந்து செலவு பண்றாங்க. ஆனா பெண்கள் 137 நிமிடங்களை செலவு பண்றாங்க. அதே மாதிரி 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட குழந்தைகள் கிட்டத்தட்ட 89% பேர் வந்து பார்த்தோம்னா கல்வி கற்பதில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க அந்த கல்விக்காக ஒரு நாளைக்கு 413 நிமிடங்களை வந்து செலவிடுறாங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 6 வயது மற்றும் அதற்கு மேற்பட்டோர் கலாச்சாரம், ஓய்வு மற்றும் ஊடக பயன்பாடு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக ஒரு 171 நிமிடங்களை வந்து செலவிடுறாங்க. அதே மாதிரி பார்த்தோம்னா இது ஆண் பெண் அப்படின்னு சொல்லி பிரித்து பார்க்குறப்ப 177 நிமிடங்கள் ஆண்கள், 164 நிமிடங்கள் பெண்கள் வந்து செலவிடுறாங்க. கடைசியாக பார்க்குறப்ப 2014 சமூகமயமாக்கல் மற்றும் தொடர்பு, சமூக பங்கேற்பு மற்றும் மத பழக்க வழக்கங்களுக்காக 5 நிமிடங்களுக்கும் குறைவாக மட்டுமே செலவிடப்பட்ட நிலையில் 2019 130 நிமிடங்களை இந்தியர்கள் செலவிட்டுள்ளனர். அதாவது இந்த சமூகம் சார்ந்த விஷயங்கள், மத பழக்க வழக்கங்களுக்காக கிட்டத்தட்ட ஒரு 130 நிமிஷங்களை நம்ம ஸ்பெண்ட் பண்றோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம டைமை எப்படி யூஸ் பண்றோம் அப்படிங்கறத பத்தி ஒரு டேட்டா பாயிண்டா கொடுத்திருக்காங்க. ஜஸ்ட் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் பெண்களுடைய பங்களிப்பை பத்தி தான் நம்ம பார்க்கிறோம். அன்பெய்டு கேர் ஒர்க்ல எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, வேலைக்காக பெண்கள் எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்றாங்க, இந்த மாதிரி அந்த 2 டேட்டாவை வந்து நம்ம மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கோட் பண்ணி காட்டலாம். சரிங்களா? ஸோ நாளைக்கு டீனர் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.